புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவர் இதோ பிரசன்னமாயிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை சமாதானத்தை தருகிற ஆண்டவர் இதோ கடந்து வந்திருக்கிறார். அவரை நாம் ஆராதிப்போமா? பாடல் எண் 10 நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உமக்கே ஆராதனை பாடுவோம். ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வல்லவரே உமக்கே ஆராதனை, நல்லவரே உமக்கே ஆராதனை. வல்லவரே உமக்கே ஆராதனை, நல்லவரே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் அப்ப உமக்கே செலுத்துகிறோம், அப்ப உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இறையரசே உமக்கே ஆராதனை, இறைமகனே உமக்கே ஆராதனை.
இறையரசே உமக்கே ஆராதனை, இறை மகனே உமக்கே ஆராதனை, துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. யெகோவாயிரே உமக்கே ஆராதனை, யெகோவா நிசி உமக்கே ஆராதனை, யெகோவாயிரே உமக்கே ஆராதனை, யெகோவரசே உமக்கே ஆராதனை, துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்கள் தட்டி பாடுவோம். ஆறுதலே உமக்கே ஆராதனை, அதிசயமே உமக்கே ஆராதனை, ஆறுதலே உமக்கே ஆராதனை, அதிசயமே உமக்கே ஆராதனை, துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தெய்வமே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்கள் உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கு ஆராதனை ஐயா. இயேசுவே உமக்கே ஆராதனை, உமக்கு ஆராதனை ஐயா. உமக்கே ஆராதனை. எங்களது உள்ளத்திலிருந்து உமக்கு ஆராதனை ஐயா. உமக்கு ஆராதனை தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தெய்வமே, எங்கள் இயேசுவே, எங்களுக்காக நற்கருணையில் இருப்பவரே, இதோ இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும், எங்களது பங்கு தந்தையும், இங்கே நம்பிக்கையோடு கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நற்கருணைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அன்பிற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும் ஐயா. இதோ இந்த நேரத்திலே உமது திருமுன்னிலையில் முழந்தால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் இவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே.
ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு நம்பிக்கையோடு உமது திருமுன்னிலையிலே ஒன்று கூடி இருக்கிறார்கள். அன்பு தெய்வமே, இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை வழிநடத்தும். இந்த ஒரு சில மணித்துளிகள் உம்மோடு கூட இணைந்திருக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய அருளை, உம்முடைய ஆசீரை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களோடு இரும், எங்களோடு இரும், எங்களோடு இரும், எங்களோடு. என் அப்பாவும் நீதானே இயேசையா. ஆமா ஐயா, எங்க அப்பா நீங்க தான். என் அம்மாவும் நீதானே இயேசையா. எனக்கு அம்மாவும் நீங்க தான் இயேசையா. என் உள்ளத்தில் உறவாடும் இயேசையா. ஐயா, என்னோட உறவு நீங்க தாயா. என் உள்ளத்தை உருமாற்றும் இயேசையா. ஐயா, என்னுடைய உள்ளத்தை மாற்றும் என் நாயனே, என்னுடைய ஆயனே இயேசையா. இயேசுவே, என் அரணே, என்னுடைய அரணே இயேசையா. இயேசுவே, என் உறவே, என்னுடைய உறவே இயேசையா. இயேசையா. எல்லாம் நீரே. ஐயோ, என்னுடைய அரணே இயேசையா. இயேசுவே, இயேசுவே. என் அப்பாவும் நீதானே இயேசையா. என்னோட அப்பாவே நீங்க தாயா இயேசையா. என் அம்மாவும் நீதானே இயேசையா. என் அம்மாவும் நீங்க தானே இயேசையா. என் உயிரான 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 இயேசு. இயேசையா, என் உயிரான 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 இயேசு. என் உயிரே நீங்க தான் இயேசையா. என் உயிரான இயேசு. என் உயிரே, என் உயிரோடு கலந்து என்னோடு கலந்துருங்க சாமி. என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். நான் உன்னை துதிப்பேன் ஆண்டவரே, நான் உன்னை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். உன்னை துதிப்பேன் சாமி, உன்னை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். எப்போதும் உன்னை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். துதிப்பேன் ஆண்டவரே. என் உயிரான உயிரான இயேசு. இயேசுவே, என் உயிரான உயிரான இயேசு. இயேசுவே, என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 Praise the Lord. Praise the Lord. சிரிச்ச முகத்தோட சாமியை உத்து பார்த்து Praise the Lord. ஆண்டவரில் மகிழ்ந்திருப்பது எனது வலிமை, மலாக்கிய புத்தகம் சொல்லுகிறது. Praise the Lord. Praise the Lord. நமது மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் காரணமான ஆண்டவரை பார்த்து Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இனி நாமத்திலே அன்பான வாழ்த்துக்கள். நமது அன்பான பாதுகாவலர் புனித தோமையாருடைய அற்புதமான விசுவாச அறிக்கை என் ஆண்டவரே என் தேவனே என்பதாகும். இதை விட ஒரு வல்லமையான ஒரு ஜெபம் இருக்க முடியுமான்றது சந்தேகம்தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உருகி போய் ஆண்டவரை கண்டு ஆண்டவரை அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சியில சொல்ற வார்த்தை என் ஆண்டவரே என் தேவனே. சொல்லாங்களா ஒரு தடவை? என் ஆண்டவரே என் தேவனே, என் ஆண்டவரே என் தேவனே, என் ஆண்டவரே என் தேவனே, உமக்கே எல்லா மகிமையும் மாட்சிமையும். ஆமென். திருப்பாடல் 84:3. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே,
உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. நாங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. Praise the Lord. Praise the Lord. இந்த வசனம் வந்து ரொம்ப சின்ன வசனம், ஆனால் அழகான ஒரு வாக்குறுதி இருக்குது. என்னன்னா, அடைக்கலான் குருவி, தகைவிலான் குருவின்னு ரெண்டு குருவிங்க இருக்குது. இந்த குருவிங்க வந்து குருவிங்கள்லேயே ரொம்ப சின்ன பறவைங்க, ரொம்ப எளிமையான பறவைங்க. இயேசு ஆண்டவர் சொல்லும்போது 5 காசுக்கு 2 குருவிகள் இருப்பது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அது இந்த குருவிங்களை பற்றி தான் சொல்றாரு. அடைக்கலான் குருவி அப்படி சின்ன கூடு கட்டி அதில் வந்து அழகா முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு குடும்பத்தோட வாழும். தகைவிலான் குருவியும் ரொம்ப தக்கையா, வெயிட்லெஸ்ஸா, அப்படியே காத்தடிச்சா பறந்துகிட்டே போற மாதிரி குருவி. அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கும் ஆண்டவர் கூடு அமைத்துள்ளார். எங்க அமைத்துள்ளார்? பீடத்திலேயே அமைத்துள்ளார். யார் இந்த அடைக்கலான் குருவி? நாம தான். Praise the Lord. Praise the Lord. எளிமையா இனிமையா ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளா இருக்க நமக்கு ஆண்டவர் தன் பீடத்திலேயே கூட அமைத்துள்ளார். அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கும் ஆண்டவர் தன் வீட்டை தன் பீடத்திலேயே அமைத்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டுக்கு நன்றி சொல்வோம். திருப்பாடல் 87:7 ஆண்டுக்கு சொல்கிற ஒரு அழகான வாக்குறுதி, ஆண்டுக்கு சொல்கிற அழகான ஒரு புகழ்ச்சி உரையை பார்ப்போம். எங்கள் நலன்களின் ஊற்று உம்மிடமே உள்ளது. Praise the Lord. Praise the Lord. எங்களுடைய ஊற்று கண் நீராக இருக்கும்போது ஒருபோதும் நாங்கள் வற்றி போக மாட்டோம். Praise the Lord. Praise the Lord. உங்களுடைய ஊற்று கண் எங்கே இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. அவரே நம் ஊற்றின் கண்ணா இருக்கிறார். அவரே நம் ஊற்றின் உறைவிடமா இருக்கிறார். அவரை நம்பி வாழ்றவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நம்ம ஆண்டவரை துதிக்க நான் எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன சங்கீதம் வீட்டுக்கு போகும்போது திருப்பாடல் 34 Psalm number 34 வாசிச்சு பாருங்க. ரொம்ப அழகான வாக்குறுதி, ரொம்ப அருமையான இறை புகழ்ச்சி. ஒரு 5 நிமிடம் இந்த இறை வார்த்தையை வாசிச்சுட்டு நான் செய்திக்கு கடந்து போவேன். 34ஆம் திருப்பாடல் ரொம்ப அழகான இது திருப்பாடல். 22 வசனம் இருக்குது. 22 வசனமும் 22 வைர கல் மாதிரி அப்படி கோத்தம்னா மாலையா வாழ்க்கைக்கு போட்டுக்கலாம், ஆன்மாக்கு போட்டுக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு திருப்பாடல். திருப்பாடல் 34 முதல் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். Praise the Lord. காலையில போற்றுவேன், மாலையில போற்றுவேன், இரவுல போற்றுவேன், அதிகாலையில போற்றுவேன், கண்ணீரில போற்றுவேன், கவலையில போற்றுவேன், துயரத்துல போற்றுவேன், துக்கத்துல போற்றுவேன், மகிழ்ச்சியில போற்றுவேன், எக்காலம் ஆண்டவரை போற்றுவேன். Praise the Lord. தொடர்ந்து வாசிப்போம். அவரது புகழ் என் நாவில் எப்போதும் ஒழிக்கும். அவருடைய புகழ் என் நாவில். புனித அந்தோனியார் ஒரு வார்த்தை சொல்றார், ரொம்ப அழகான, ரொம்ப பிடிச்சமான வசனம். நிறைய சமயத்தில் டிவிலையும் சொல்லியிருக்கிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க நீங்க சொன்னீங்கன்னா உங்க நாவல தித்திக்கும் தேனா அந்த வார்த்தை இனிக்கணும், அதை சுவைச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டுடைய துதி நம் நாவல் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகும், மனநிறைவாக இருக்கும். திருப்பாடல் 34 3ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னோடு சேர்ந்து ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். வேளாங்கண்ணி மாதா கோயிலில் உட்காந்து பூசிக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் மாதா திருப்பதி முன்னாடி வேண்டி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கூட்டம் திபுன்னு வந்துச்சு. கொரோனா முடிஞ்சு திபுன்னு அப்படி கூட்டம் அப்படியே மொட்டை அடிச்சுட்டு காவி போட்டுக்கிட்டு காவி சட்டில் அப்படியே நனைஞ்சு போய் கடலில் குளிச்சுட்டு திபுன்னு அம்மா அம்மா அம்மான்னு. நான் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஆபத்தோன்னு திரும்பி பார்த்தா அப்படியே கத்திக்கிட்டு உள்ளே போதுறாங்க. அம்மா அம்மான்னு. குழந்தை வந்து சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வரக்குள்ள அம்மா வந்து தாவி அணைச்சிட்டு வர்ற மாதிரி அம்மா அம்மா அம்மான்னு கத்திட்டு வந்தாங்க. அப்புறம் கேட்டேன், என்னங்க சார் இவ்வளோ ஆவேசமாக வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க ஜபெல்லாம் முடிச்ச பிற்பாடு சொன்னார், ஃபாதர் எவ்வளோ பேர் கொரோனாவில் இறந்து போனாங்க எங்கள் வில்லேஜில், ஆனால் எங்கள் அம்மா ஒரு கிறிஸ்தவங்களும் அழியாத மாதிரி பார்த்தாங்க, நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க. Praise the Lord. Praise the Lord. சாமி நமக்கு செஞ்சதை சொல்லலை அப்படின்னா நம்மள மாதிரி நன்றி கட்ட உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. 24 hours every second, every microsecond we need to proclaim the glory of God. We need to proclaim the praises of God in our mouth. அதான் நம்முடைய வாயில ஆண்டுடைய துதி இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஆண்டுடைய துதியை உங்க வாயில வச்சு பாருங்க, அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. எந்த கவலையும், எந்த வருத்தமும், எந்த சோதனையும், எந்த துன்பமும் இருக்காது. அதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, ஆண்டுடைய புகழ்ச்சி எந்நேரமும் என்னோடு இருக்கும். ஆண்டவரை பற்றி நான் பெருமையாக பேசுவேன் சொல்றாரு. ஏன் நான் ஆண்டவரை பற்றி பெருமையா பேசுவேன்? 4ஆம் வசனத்துல பாருங்க, அழகா ஒரு விட சொல்றாரு. 34:4 Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் ஆசிரியர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, மலைகளை நோக்கி நான் கண்களை உயர்த்தினேன். I looked up to the mountains from where I will get my help.
மழைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன். எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்து வரும். எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்து வரும். அதான் சொல்றாரு, துணை வேண்டி ஆண்டவரை நோக்கி நான் மண்டாடினேன். என் எதிரி பலசாலியாய் இருந்தான், என் எதிரி பணபலத்தோடு இருந்தான், என் எதிரி அதிகார பலத்தோடு இருந்தான், என் எதிரி ஆள்பலத்தோடு இருந்தான். நான் எளியவனாய் தனியாய் தன்னந்தனியாய் தப்பித்திருந்தேன். உதவுவார் யாருமின்றி கைவிடப்பட்டு நிராயுரபாதனையாய் இருந்தேன். துணை வேண்டி ஆண்டவரை நோக்கி மண்டாடினேன். ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். செஞ்சாரா? உங்களுக்கு செஞ்சாரா இல்லைங்களா? செஞ்சாரா இல்லையா? எவ்வளவு கண்ணீரான பள்ளத்தாக்கில் நம்ம கதறி எழுதும் போது கண்ணீரை தோல் பையிலே சேர்த்து வைத்து நினைவு கூர்ந்து நம்மை நேசித்தார், காத்தார், வழிநடத்தினார். ஆணி வாய்ந்த கரங்களினால் நம்மை அணைத்துக் கொண்டார். ஈட்டி திறந்த இதயத்தில் வைத்து நம்மை பூட்டி கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செஞ்சாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சார். பழைய பல காலத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, ஒரு நாளில் செய்த நன்மை நினைத்தால் பாடுவதற்கு வாழ்நாளே போதாது ஐயா. அவ்வளோ அழகான, அவ்வளோ சாமி நம்மளுக்கு செஞ்சிருக்கிறார். எல்லா விதமான அச்சங்கள் விருதும் ஆண்டவர் விடுவிக்கிறார். மரணத்தை பற்றிய அச்சம், கடன் தொல்லையை பற்றிய அச்சம், நிம்மதி இல்லாத தன்மை, சோகமான நிலைகள், குடும்பத்தில் விருத்தி இல்லாத நிலைமை, மகளுக்கு திருமணமாகாத நிலை, அல்லது எல்லா விதமான அச்சங்கள், எல்லா விதமான கவலைகள், நாளைய தினத்தை பற்றி எல்லா அச்சங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தருகிறார். அதான் திருப்பாடல் சொன்னார், எல்லா விதமான அச்சங்களிலிருந்தும் ஆண்டவரை விடுதலை தந்தார். ரொம்ப அழகான வசனம். அதுக்குள்ள இன்னொரு வசனம் பாருங்க, இது சின்ன வசனம், ரொம்ப அழகான வசனம். 7ஆம் வசனம், ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர்கள் சூழ்ந்து பாளையம் இறங்கி காத்துக் கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 3 இளைஞர்கள் ஆண்டவரே தஞ்சம், ஆண்டவரே கோட்டை, ஆண்டவரே அரண், ஆண்டவரே அடைக்கலம், ஆண்டவரே என் அடைக்கல பாறை என்று வாழ்ந்தார்கள். ஆண்டவரையே துதித்தார்கள், சட்டத்தின்படி நடந்தார்கள், நேரியவள் நடந்தார்கள். அரசனுக்கு செய்தி போனது, அரசன் மீது இல்லாததும் பொல்லாததும் அந்த பிள்ளைகள் மீது சொன்னார்கள். அரசன் கட்டளையிட்டான், தூக்கி அவர்களை தீச்சூளையிலே போடுங்கள் என்று சொன்னான். தானியேல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு அஞ்சி ஆண்டுடைய கட்டளைகளை மதித்து ஆண்டுடைய வழிகளில் தலைவணங்கி நடக்கிற அந்த மனிதன் எந்த மனிதர்களுக்கும் தலைவணங்காமல் அந்த 3 இளைஞர்கள் தீச்சூளையிலே தூக்கி எறியப்பட்டார்கள். நடந்தது என்னவென்று உங்களுக்கு தெரியும். கொதிக்கின்ற பற்றி எரிகிற தீச்சூளையிலே 3 இளைஞர்கள் கருகாமல் வாடாமல் வதங்காமல் இருக்கும்படி ஆண்டுடைய தூதர் பாலை மீறலை காத்துக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிங்கத்தின் குகைக்குள்ளாக தானியேல் தூக்கி எறியப்பட்டார். ஆண்டவரே, இந்த சிங்கங்கள் தன் கொடிய கூறிய பற்களினால் என்னை கடித்து குதறாதபடி ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று தானியேல் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் காக்கிறார், காக்கிற தெய்வம். பழைய பாட்டு ஒன்று இருக்குங்க, வல்லவர் நல்லவர் போதுமானவர் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வசனம்? என்ன வசனம்? வல்லவர், வல்லவர். ரெண்டாவது சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க, வல்லவர் நல்லவர். மூணாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இனஃப், மை லார்ட் இஸ் இனஃப் ஃபார் மீ. இனஃப் ஃபார், அதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை. நத்திங் ஐ நீட், நத்திங் மோர் ஐ நீட். என் வல்லவர் நல்லவர் போதுமானவர். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிற, பாதுகாக்கிற, வழிநடத்துகிற வல்லமையான தெய்வம். மை காட் இஸ் இனஃப் ஃபார் மீ, இனஃப் ஃபார் மீ. ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது எல்லா குறைகளிலிருந்தும், எல்லா இக்கட்டுகளிலிருந்தும், எல்லா இன்னல்களிலிருந்தும் ஆண்டவருக்கு நினைவு செய்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவரை அவருடைய தூதர் சூழ்ந்து நின்று பாதுகாப்பார்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோருக்கு எந்த குறையும் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க, எவ்வளவு அழகான வசனம். ஆண்டவருக்கு அஞ்சுவோருக்கு குறையும் இராது, ஒரு குறையும் இருக்காது, ஒரு குறை இருக்காது, நிறைவா இருக்கும், நிறைவுக்கு மேல் நிறைவா மிகுதியா இருக்கும். 10ஆம் வசனத்துக்கு போவோம். அப்பா, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஏன் இந்த வசனத்துல என்ன அர்த்தம்? எவ்வளவு அழகான வசனம் இருக்கு. என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா, நம்ம சிங்கம் படத்துல டயலாக் ஒன்று வருது இல்லைங்களா, ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்னு சொல்றாங்களா இல்லைங்களா? சிங்கத்துக்கு அவ்வளோ வலிமை. ஓங்கி அடிச்சா யானையே சுருண்டு விழும், புளிய கூட சிங்கம் வந்து வீழ்த்திருன்னு சொல்றாங்க. அவ்வளோ ஆம் பவர், வந்து அவ்வளோ ஆம் பவர். அடிச்சோம்னா ஒரு யானை சுருண்டு கீழே விழுற அளவுக்கு பவர். அந்த சிங்கத்தினுடைய குட்டிகளுக்கு பயமா?
பயப்பட தேவையில்லை. அம்மா ஓங்கி அடிச்சா யானையே கீழே விழுவோம். ஒரு மாசம் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடலாம். இல்லைங்களா? அதான் சங்கீதாசர் சொல்றாரு, காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படி ஒரு கர்ஜிச்சுனாக்க மிருகங்கள் புதர்லேருந்து பயந்து ஓடும். அப்படி ஓடுற மிருகத்தில் ஒன்றை பிடிச்சி அடிச்சா ஒரு வாரம் சாப்பிடலாம். சிங்கம், தாய் சிங்கம் எவ்வளோதான் சாப்பிடும், சாப்பிட்டுட்டு குட்டிங்களுக்கு கொடுக்கும். தாய் சிங்கம் அடித்ததை குட்டிங்க எப்போ வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், எந்த நிலையில் வேணாலும் சாப்பிடலாம். சிங்க குட்டி ஒரு நாளும் பட்டினி கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் பைபிள் அழகாக சொல்லுது, சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் கிடைக்கும். ஆனா ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பிரைஸ் தி லார்ட். 22ஆம் வசனம் வாசிக்கும். 22. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கிறார். உயிரை மீட்கிறார். ஆபத்து, விபத்து, பொல்லாப்பு, தோல்வி, கவலை, கண்ணீர், வருத்தம், வேதனை எதுவாக இருந்தாலும் மீட்டுக்கொள்வார். எப்படி மீட்டுக்கொள்வார்? அந்த வார்த்தை மீட்டுக்கொள்வார். இயேசுவே என்றால் மீட்பென்ற அர்த்தம். யெஷுவான்றது எபிரேய சொல்லுக்கு மீட்பென்ற அர்த்தம். இந்த மீட்டுக்கொள்வான்றதுக்கு என்ன அர்த்தம்? என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, தாவீது ராஜா சின்ன பையனா இருக்கும்போது ஆடு மேய்க்கிறார் இல்லைங்களா? ஆடு மேய்ச்சி யாழ் இசைப்பாரு அல்லது புல்லாங்குழல் ஊசுவாரு, பசிக்கு அடிப்பாரு, ஆடுங்கள்லாம் அவரை சுத்திட்டு இருக்கும். திடீர்னு ஒரு சிங்கம் வரும், ஒரு புலி வரும், ஆட்டு மந்த மேல அடிச்சு ஒரு ஆட்டுக்குட்டி அப்படியே கவிக்கிட்டு ஓடும். அவர் என்ன சொல்றாரு? நான் பின்னாடியே ஓடுவேன், சிங்கத்து மேல அப்படியே விழுந்து வாயை கிழிப்பேன், கிழிச்சு வாயில இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை நான் காப்பாற்றுவேன், மீட்பேன். அதை போல இந்த கோலியாத்தும் அவனை நான் அடிப்பேன் அப்படின்னு தாவீது சொல்வார். அந்த 1 சாமுவேல் 16-17 அதிகாரத்தில் வாசிச்சிங்கனாக்க 17 அதிகாரத்தில் இந்த வசனம் வருது. மீட்கிறதுன்னா சிங்கத்தின் வாய்க்குள்ள மாட்டின ஆட்டுக்குட்டி தப்பிக்குமா? கோர பல்லுல மாட்டி ரத்தம் சொட்ட இருக்கிற அந்த செம்மறி ஆட்டுக்குட்டி யாராவது காப்பாற்ற முடியாது. ஆனா தாவீது என்ன பண்றாரு? வாயை கிழிச்சு அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறாரு. அதுதான் மீட்கிறது. எல்லாம் முடிஞ்சது, இனிமேல் நடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லா கதவும் சாத்தியாச்சு, எல்லா ஜன்னலையும் பூட்டியாச்சு, வழியே இல்லை. நினைச்சாலும் ஏதாவது ஒரு வழியை, கூரையை பொத்துக்கிட்டா சாமியால் உதவிக்கு வருவார். அதான் சொல்றது, ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கிறார், காப்பாற்றுகிறார். மீட்கிறார் என்பதற்கு அருமையான வார்த்தை, மீட்பன்ற வார்த்தை அந்த வினைச்சொல்ல தான் வருது. யெஷுவா மீட்கிறார். எல்லாம் முடிஞ்சது, சிங்கத்தின் வாயில மாட்டினோம், இனிமேல் ஒண்ணுமே முடியாதுன்னு நினைக்கக்குள்ள கூட தாவீதை போல ஆண்டவர் சிங்கத்தின் பற்களின் வாயை கிழித்து நம்மை மீட்டுக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடல் 34வது திருப்பாடலை கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிடங்கள் நம்ம யோசிச்சோம். ஆண்டுக்குள்ள ஒப்பு கொடுப்போம். பாதுகாக்கிற இறைவன், கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய ஆசீர்வாதம், இதை நம்ம நினைச்சு பார்த்தோம். சாமி எவ்வளவு நல்லவரா இருக்கிறார், எவ்வளவு கிருபையுள்ளவரா இருக்கிறார், எவ்வளவு வாக்குறுதிகள் நமக்கு தராரு. கலங்கக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, நிலை குறைந்து போகக்கூடாது, வாழ்க்கையில வருத்தத்திலும் சோதனையிலும் விழுந்து போகக்கூடாது, எழும்பி நிற்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் வல்லவர் என்று, நல்லவர் என்று சுவைத்து பார்க்க வேண்டும், போதுமானவர் என்று அறிக்கையிட வேண்டும். ஒரு சின்ன ரீகேப் பண்றேன். அப்படின்னு சொன்ன கருத்துக்களை கொஞ்சம் அப்படியே நினைவு கொண்டு வருகிறேன். ஆண்டவர் நம் புகழ்ச்சிக்கு உரியவர், நம் மாட்சிமைக்கும் நம் ஜெபத்திற்கும் ஆராதனைக்கும் உரியவர். அவருடைய புகழ் என்னாலும் என் நாவில் ஒழிக்கும்னு திருப்பாடல் ஆசிரியர் சொன்னார். ஆண்டவர் நான் துதிக்கிறேன்னா ஆண்டவரை, சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் இருக்குது, லஞ்சுக்கு டைம் இருக்குது, சப்பருக்கு டைம் இருக்குது, காஃபி குடிக்க டைம் இருக்குது, டீ குடிக்கிறதுக்கு டைம் இருக்குது, அல்லது மொபைல் போனை பார்க்கறதுக்கு டைம் இருக்குது, வாட்ஸ்அப்பை பார்க்கறது டைம் இருக்குது, பதில் சொல்றதுக்கு டைம் இருக்குது. ஜெபிக்க டைம் இல்லைன்னு சொல்றோமே. எங்க நாங்கள் எங்கேயோ இடத்துல இடிக்குது. ஜெபன்றதுங்க ஒரு வண்டியில் லைட் இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லைங்களா? வண்டியில் லைட் இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது ஒரு ஹார்ன் கூட இல்லாமல் போகலாம். ஹலோ வரம்போங்க சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம், ஹார்ன் கூட இல்லாமல் இருக்கலாம். அல்லது பிரேக் கூட இல்லைன்னா பரவாயில்ல வச்சுங்களேன், அங்கங்கே காலை ஊனி மெதுவாக போய் காலை ஊனி கூட போய்க்கலாம். இன்ஜின் இல்லாமல் போக முடியுங்களா? டொக் வண்டி நிற்கும், அவ்வளோதான். இன்ஜின் இல்லைனாக்க வண்டி ஸ்டார்ட் ஆகாது. தெரிஞ்ச உண்மை. அதான் நம்ம டிவியில் போன மாதத்தில் பற்றியறியும் இதயங்களாக வருகிற தொடரில் சொன்னது, ப்ரேயர் இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இட் இஸ் அ இன்ஜின். இது எசென்ஷியல் எலமெண்ட். நம்ம நிறைய சமயத்தில் எது எசென்ஷியல், எது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம தெரியாமல் போகிறது தான்.
வாட்ஸ்அப்பு கொடுக்குற நேரத்தையும் அல்லது வந்து மொபைல் ஃபோனுக்கு கொடுக்குற நேரத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்கன்னு போப் பிரான்சிஸ் சொல்கிறார். அதான் நம்முடைய அருமையான இந்த தாழ்மையான வேண்டுகோள். ஆண்டவருக்குரிய நேரத்தை கொடுக்குறோமா? ஆண்டவருக்குரிய குவாலிட்டி டைமை கொடுக்குறோமா? அனுபவிச்சு ஆண்டவரை ஜெபிக்கிறோமா? ஒரு பிரதர் வந்து ஜவுபுக்கு வச்சுருந்தாரு. நான் வந்து எனக்கு ஜவுபுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கூட ஜவுபுக்கு கொடுப்பா, நான் ஜம் பண்ணி தரேன் அப்படின்னு ஜம் பண்ணி அந்த நாள் டியூஸ்டே ஜபத்தை சொல்லும்போது பார்த்தா அங்கங்கே தண்ணியாக சுட்டாக தண்ணி இருந்துச்சு, தண்ணி பட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன், தம்பி ஜவுபுக்கு பத்திரமா வச்சுக்கிறது இல்லையா, அங்கங்கே தண்ணி சொட்டி வச்சுருக்கிற அப்படின்னேன். அவன் பையன் சொன்னான், அது தண்ணி இல்லை ஃபாதர், என்னுடைய கண்ணீர். வீட்டில் அம்மாவுக்கு கேன்சர், அப்பாவுக்கு வருமானம் கிடையாது, தங்கச்சிக்கு படிக்கிறதுக்கு இப்போ காசு கிடையாது, செம்மையாக வந்துட்டேன், போலாமா வேண்டாமான்னு மனசு தவிக்குது. ஆண்டவரே நீ சித்தம் வச்சு நான் குடும்பத்துடைய வறுமையும் நோயும் போக்க முடியும்னு கண்ணீர் விட்டு அழுதேன். அந்த கண்ணீர் துளிகள் தான் அந்த ஜபத்தில் அந்த ஜவுபத்தில் இருக்கிற அழுக்குகள், அந்த ஜவுபத்தில் இருக்கிற காய்ந்து போன பக்கங்கள்னு சொன்னார். கட்டி பிடிச்சேன். சாமி உன்னை கோடியே இருப்பார், காப்பாற்றுவார். இன்னைக்கு சாமியாராய் 4 வருஷம் நல்லா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எந்த தாய் எந்த தந்தை தன் பிள்ளைக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார்களோ பிள்ளைகளின் வாழ்வு வளமாகும், பெற்றோரின் வாழ்வு மங்களகரமாய் மாறும். ஜெபிக்கணும் முதலாவது. 2வது அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கணும். நம்ம அறிவில், நம்ம புத்தியில், நம்முடைய திறமையில், நம்முடைய டேலண்ட்ஸில், நம்முடைய கெப்பாசிட்டிஸில், நம்முடைய இன்டெலிஜென்ஸில், நம்முடைய நாலேஜில், நம்முடைய கேப்பபிலிட்டிஸில் நம்பிக்கை வைக்கிறத விட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் சீயோன் போல் அசைவுறாது இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் சீயோனை போல, சீயோன் மலை எந்த நிலநடுக்கம் இருந்தாலும் அசைஞ்சு கொடுக்கும், அப்படியே அசைஞ்சு கொடுக்க மாட்டேன், அசையாம தின்னு இருக்கும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் சீயோனை போல் அசைவில்லாமல் இருப்பார்கள், அசைவிராது இருப்பார்கள். நத்திங் கேன் ஷேக் தம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும். சாமி சொல்றார், என் மீது நம்பிக்கை வையுங்கள், என் தந்தை மீது நம்பிக்கை வையுங்கள், உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்கிறேன்னு சாமி சொல்றார். ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை பொழுது இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நம்முடைய மூலதனமாக மாறணும். 3வது அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலா அன்பு செய்து வாழணும். சாமியை நேசிக்கிற மாதிரியே நம்முடைய சகோதரர்களை, சகோதரிய, மாமியாரை, மருமகனை அல்லது அப்பாவை, அம்மாவை நேசிக்கணும். முழு மனசோடு நேசிக்கணும், உள்ளார்ந்த நம்மளை நேசிக்கணும். யோவானில் திருமுகம் 1, 2, 3 படித்தோம்னாக்க அன்பின் கடிதங்கள். கண்ணால் காணாத இறைவனை நேசிக்கிறேன் என்று சொல்கிறவன் கண்ணால் காண்கிற தன் சகோதரனை நேசிக்காமல் இருந்தால் அவன் பொய்யன். பொய்யன், இஸ் எ லையர். யார் லையர்? நேசிக்காதவங்க லையர்ஸ், பொய் சொல்றவங்க. நேசிப்போம். 1 ஜெபிப்போம், ஜெயிப்போம். 2 ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம், நம்ம மேல நம்பிக்கை வைப்போம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். The third one, let us love genuinely, authentically, lovingly, so that we may the children of God. God bless you. Amen. கேட்ட இறை வார்த்தையின்படி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லோரும் எழுந்திருப்போம். நன்றி துதிப்பாடு நம் இயேசுவே, நாவாலை என்று பாடு. எல்லோரும் சேர்ந்து நன்றி துதிப்பாடு நம் இயேசுவே, நாவாலை என்று பாடு. கரங்கள் தட்டி நாம் இணைந்து இறைவனை புகழ்வோம். நன்றி துதிப்பாடு நம் இயேசுவே, நாவாலை என்று பாடு. கரங்கள் தட்டி நன்றி துதிப்பாடு நம் இயேசுவே, நாவாலை என்று பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே, நாவாலை என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே, நாவாலை என்று பாடு. வல்லமையோட கரங்கள் தட்டுவோமா?
மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன சொந்தமாகினார். ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். Praise the Lord. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆம், இது பாக்கியம். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. கரங்களை செய்து ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க. 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 நன்றி துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நன்றி துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியம் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நன்றியம் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நாவாலே என்று பாடு, நாவாலே என்று பாடு. அன்புக்குரியவர்களே, இதோ இறைவனுடைய அற்புதமான ஆசிரை பெறுகின்ற நேரம். குறிப்பாக நம்முடைய உள் மன காயங்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். என்னுடைய சகோதரனை என்னால் மன்னிக்க இயலவில்லை, என்னுடைய கணவரை என்னால் மன்னிக்க இயலவில்லை. ஆண்டவரே, என்னுடைய மனைவியை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இதோ என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பெற்றோர்களை, என்னுடைய உடன் பிறந்தவர்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய உள் மனம் காயங்களால் நிரம்பி இருக்கிறதையா, என்னை குணப்படுத்தும். அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை எனக்கு தாரும். நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்கின்ற அந்த தூயதொரு உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் ஐயா. அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் நோயாளிகளாக இருக்கிறோம். எங்கள் தலைமுறை கால் வரை ஏராளமான நோய்கள் ஐயா. மருத்துவத்திற்காக ஒவ்வொரு மாதமும்
எங்களது சம்பாத்தியத்தில் ஏராளமான பணங்களை செலவு செய்து கொண்டே இருக்கிறோம். எங்களை தொடும் ஐயா. இதோ பல நேரங்களில் எங்களது வீட்டு வாசலில் கடன் கொடுத்தவர்கள் எங்களை வந்து பயமுறுத்துகிறார்கள். அலைபேசி தொலைபேசி வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களது நோய்களை குணமாக்கும். இதோ எசையா 53:4 சொல்லி இருக்கிறீர், எங்களது பிணிகளை எல்லாம் நீர் மெய்யாகவே ஏற்றுக்கொண்டீர், எங்களது துன்பங்களை எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர். எங்களது பிணிகளை ஏற்றுக்கொள்கின்ற தெய்வமே, எங்களது நோய்களை எல்லாம் சுமந்து கொண்ட தெய்வமே, இதோ உமது திருமுன்னிலையில் முழந்தாள் படியிட்டு இருக்கின்ற இந்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆசீர்வதி. உம்முடைய ஆசீருக்காக, உம்முடைய அன்பிற்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள். அன்பு தெய்வமே, எங்களை தொடும். இதோ கண்ணீர் விட்டு கதறி அழுகிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்பவரே, அன்னைக்கு அந்த குருடன் ஆண்டவரே என் மேல் இரக்கமையும் என்று கத்திய பொழுது அந்த குரலை கேட்ட மாத்திரத்திலே நீர் அருகாமையில் ஓடி வந்தீர். ஐயா, எங்களுடைய குரல் உமக்கு கேட்குதா? நாங்கள் எழுப்புகின்ற விண்ணப்பத்தின் குரல் உம்முடைய செவிகளில் விழட்டும். ஆண்டவரே, 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 எங்களது குரலை கேளுங்கள். உம்மிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த குழந்தைகளது குரலை கேளுங்கள். ஆண்டவரே, அன்புக்குரியவர்களே, நீங்கள் மட்டுமல்ல, உங்களோடு இணைந்து நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பமே, உலகெங்கும் இருக்கிற எல்லா மக்களுமே இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். நீங்கள் குணம் பெற வேண்டும், சுகம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும். உங்களது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நீங்களும் நானும் நம்பி இருக்கிற இந்த தெய்வம், இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை தொடுவதற்கு தயாராக இருக்கிறார். உங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். கேளுங்கள், கேளுங்கள். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே என்று மனமுருகி மனமுருகி நம்முடைய ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய உடல் மன காயங்களுக்காக இப்பொழுது இந்த பாடலை பாடி ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். உம்மால் கூடும். ஆமா ஆண்டவரே, எல்லாம் கூடும், எல்லாமே கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. உம்மால் கூடும், உம்மால கூடும் ஆண்டவரே. எல்லாம் கூடும், எல்லாமே கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரே ஒரு வார்த்தை ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்முடைய இந்த ஒரே மக்களுக்காக ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சேர்ந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஐயா, நாங்க எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டோம், எதுவுமே நடக்கல. யார் யாரிடமோ கெஞ்சி பார்த்துட்டோம், எதுவுமே எங்களுக்கு நடக்கல. ஆனா உம்மால கூடும் ஆண்டவரே, உம்மால நடக்கும். அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே.
மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா சொல்லுங்க ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் எல்லாமே கூடும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரே ஒரு வார்த்தை. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சொல்லுங்க ஐயா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே ஐயா இயேசுவே, என் கண்ணீரை காண்பவரே மக்களுடைய கண்ணீரை பாருங்க ஐயா. சுகம் தருபவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா எங்களை யாரும் கை நீட்டி தொடுறதுக்கு கூட தயங்குறாங்க ஐயா. தொடுங்க ஐயா. உங்களுடைய கையை நீட்டி எங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் செய்யுங்க ஐயா. ஐயா ஐயா எங்க மேல மனம் வைங்க ஐயா. உங்களுடைய மனதை வைச்சு கையை நீட்டி எங்க வாழ்க்கையில அதிசயம் செய்யுங்க ஐயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டுங்க ஆண்டவரே. அதிசயம் செய்பவரே அதிசயம் செய்பவரே என்றும் அதிசயம் செய்பவரே என்றும் அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே உங்களோட சித்தம் ஐயா, உம்முடைய சித்தம் அந்த விண்ணுலகில் செய்யப்படுவது போல இந்த மண்ணுலகிலும் இந்த அற்புதமான இந்த பங்கு தளத்திலும், ஏன் இங்கே நம்பிக்கையோடு வந்திருக்கிற இவர்களது ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு நீ செய்யணும் ஆண்டவரே. நீங்க செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இந்த மக்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் இவர்களது இதயத்திலும் இன்னைக்கு நடக்கணும் ஆண்டவரே. சித்தம் உண்டு ஐயா. சுத்தமாகணும் ஐயா. சொல்லி சுகமாக்கி நீர் சுகமாக்குவீரையா. சித்தம் உண்டு ஐயா. சுத்தமாக்குங்கய்யா. சொல்லி சுகமாக்கி ஐயா. ஐயா என்று சொல்லி சுகமாகினே ஐயா என்று சொல்லி சுகமாகினே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஐயா என்னுடைய பிணிகளை எல்லாம் நீங்க தாங்கிக்கிட்டீங்க. என்னுடைய துன்பங்களை எல்லாம் நீங்க உங்க தோல்ல சுமந்துகிட்டீங்க. இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்க. எங்களது விண்ணப்பத்தை கேட்டுங்க தந்தையே. எங்களோடு இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சாமி. எங்களை காப்பாத்துங்க. எங்களை உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய கையை பிடிச்சுக்கிட்டு நாங்க என்னால வாழ்க்கையில ஜெயிக்க எங்க கூடவே இருங்க சாமி. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்திட்டீங்கய்யா. தீர்த்திட்டீங்க. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா சுமந்து ஐயா நன்றி ஐயா. நன்றி ஐயா.
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, கரங்கள் உயர்த்தி நான் பாடுவோம். சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சத்தமாக விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சத்தமாக கரங்கள் உயர்த்தி ஸ்தோத்திரம் ஏசையா. ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஏசையா. ஐயா நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கியதற்காக, இதோ இந்த மக்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக, இந்த மக்களை நீர் உம்முடைய பரிசுத்த திருக்காயங்களினால் ஆசீர்வதித்திருப்பதற்காக ஐயா நன்றிங்க ஐயா, நன்றி ஐயா. இவர்களது நோய்களை எல்லாம் குணமாக்குவதற்காக ஐயா நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை புகழ்வோமா? அருள் தந்தை நமக்காக இப்பொழுது ஒப்பு கொடுத்து நாம் எல்லோரும் ஆண்டவரை புகழ்வோம். அல்லேலூயா. அன்பு தெய்வமே, இதோ நம்பிக்கையோடு உமது திருமுனையில் வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். எங்கே மக்கள் கூடி என் பெயரால் ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, இப்பொழுது நீர் இருப்பதை நான் உணர்கிறேன், நாங்கள் உணர்கிறோம். இதோ இந்த மக்களை தொடுவதற்காக, இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக, இவர்களது உள் மன காயங்களை குணமாக்குவதற்காக நன்றி ஐயா, நன்றி ஐயா. இவர்களது குடும்பங்களில் சமாதானத்தை தந்தருளும், இவர்களது குடும்பங்களில் சந்தோஷத்தை தந்தருளும், இவர்களது நோய்களை எல்லாம் குணமாக்கும் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இவர்களை யாருக்காக ஜெபிக்கிறார்களோ, எதற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அவைகள் அனைத்தும் கிடைக்க செய்தருளும். அன்பு தெய்வமே, இங்கே வந்திருப்பவர்கள் ஒருவர் கூட வெறும் கையாய் திரும்பி விடாதபடிக்கு உம்முடைய அருளை, உம்முடைய ஆசீரை இவர்களுக்கு தந்தருளும் ஐயா. நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஐயா. அன்று அந்த குருடன் கத்திய பொழுது நீர் செவிமடுத்தி, நீர் செவிமடுத்தி அவனுக்கு சுகத்தை, குணத்தை, அவனுக்கு பார்வையை கொடுத்தீர். இதோ உம்மிடம் கேட்கிற இந்த மக்களுக்கு இவர்கள் கேட்பதை எல்லாம் வாரி வழங்கி அருளும் ஆண்டவரே, இவர்களுக்கு தந்த அருளும் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே, இவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இதே மனநிலையோடு கூட நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அனைவரும் இணைந்து நம்முடைய சகோதரரோடு கூட மாண்பியர் கீதத்தை பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனித இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய
அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தமாகிய இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வாத நேரம். நாம் இரு கரங்கள் முழுமையாக உயர்த்துவோம். ஆண்டவரை மகிழ்ந்து பாடுவது நல்லது, அதுவே ஏற்புடையது. மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இரு கரங்களை உயர்த்தி கரங்கள் முழுமையாக உயர்த்துவோம்.